ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் டோஃபு வச்சு இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். ஒரு பேக்கெட் டோஃபு, ஒரு பேக்கெட் பன்னீர் எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு ஆச்சி ஃப்ரைட் மிக்ஸை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கப் அளவு ஆச்சி ஃப்ரைட் மிக்ஸ் கலந்து விட்டுக்கலாம். 10 நிமிஷம் மேரினேட் ஆகட்டும். இதை லைட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். பட் இன்னைக்கு நான் அப்படியே தான் சேர்த்துருக்கேன். சமையலில் அதிக எண்ணெய் சேர்க்காதவங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 1 கப் ஆயில் சேர்த்துட்டு சாப் பண்ணி வச்ச ஆனியன் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச 10 பல் பூண்டு நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ 2 தக்காளியை மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இது நாட்டு தக்காளி கிடையாது. நம்ம சேர்க்க போகிற தயிரும் புளிப்பு கிடையாது, ரெண்டுமே புளிப்பு இல்லை. நல்லா வதங்கின பிறகு உப்பு கொஞ்சம், அப்புறமா சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்தது கரம் மசாலா, அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு மேரினேட் ஆன டோஃபு பன்னீர் ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா 1 கப் தயிர் எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றிடலாம். இப்போ இதுவும் நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா குக்கர் மூடிட்டு 2 விசில் வர்ற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள், அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். 2 விசில் வந்த பிறகு இதை ஒரு பவுலில் நம்ம எடுத்துக்கலாம். இது சூப்பரான ஒரு சைட் டிஷ். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. சப்பாத்தி பூரிக்கு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்கு பிடிச்ச அருமையான சைட் டிஷ். சூடா ஒரு பவுல்ல எடுத்துட்டு கொத்தமல்லியை தூவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.